இங்க ஒரு ஊர்ல வட்டிக்கு விடுறவன் ரொம்பவே அநியாயம் பண்ணிட்டு சுத்திட்டு இருக்கான். இவன்ட்ட வட்டிக்கு வாங்கினவங்களால பணத்தை கொடுக்க முடியலன்னா அவங்களோட இடத்தை எழுதி வாங்கிட்டு அந்த இடத்துல எங்கேயாச்சும் கிரானைட் கிடைக்குதான்னு பார்க்க அங்க குழிய வெட்டி போட்டு வச்சிருக்கான். இது கூட பரவாயில்ல, பணம் கொடுக்காதவங்க வீட்டுக்குள்ள போய் வயசு பொண்ணவங்க பக்கத்துல படுத்து தூங்கி காலையில ஏந்திரிச்சு பணம் வரலைன்னா இப்படிதான் டெய்லி வந்து உங்க வீட்டுல படுத்து தூக்கிட்டு போறேன்னு வேற மிரட்டிட்டு போறான். ஊர்ல உள்ள எல்லாருமே இவன் கிட்ட வட்டிக்கு வாங்கினதுனால இவனை எதிர்த்து யாராலையும் எதுவும் செய்ய முடியல. நம்ம ஹீரோ கூட வட்டிக்காரன் தான் வேலை பார்த்துட்டு இருக்கான். இருந்தாலும் நல்லவன். இந்த ஊர் பிரசிடென்ட்டுக்கும் இந்த வட்டிக்காரனுக்கும் ஆகாது, அடிக்கடி முட்டிக்கும். இப்படி இருக்க இந்த பிரசிடென்டோட பொண்ணதான் நம்ம ஹீரோ லவ் பண்ணிட்டு இருக்கான். வட்டிக்காரன் ஒரு பழைய வண்டி ஒன்று வச்சிருப்பான். அந்த வண்டியில இருக்கிற ஸ்டாண்ட் கிட்ட இருக்கிற ஸ்ப்ரிங் அப்பப்ப தானா எடுத்துக்கும். அதனால அந்த வண்டி அதை நின்று இருக்க இடத்துல இருந்து முன்னாடி போய் நின்னுக்கும். ஹீரோ ஒரு நாள் ஹீரோயினை பார்க்க அவங்க வீட்டு கொல்ல பக்கமா ராத்திரியில போக அந்த பிரசிடென்ட் வீட்டு வேலைக்கார பொண்ணு அங்க எதாச்சியா வரும். இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா ராத்திரில நின்று இருக்கிறத நோட் பண்ண அந்த பொண்ணோட அப்பா பெரிய பஞ்சாயத்தை கூட்டி ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஏற்பாடு பண்ண ஆரம்பிச்சிடறாரு. நாங்க சும்மாதான் போனேன்னு ஹீரோ எவ்வளவு சொல்லியும் யாரும் கேட்கல. அப்ப அந்த வட்டிக்காரனுக்கு ஹீரோட லவ் மேட்டர் தெரியும். அதனால அந்த வேலைக்கார பொண்ணோட அப்பா வாங்கின பணத்தை கொடுக்காம இந்த கல்யாணம் நடக்காதுன்னு சொல்லி ஹீரோவை அங்க இருந்து காப்பாத்தி கூட்டிட்டு போயிடுறான். ஹீரோ கிட்ட கவலைப்படாத, அந்த பிரசிடென்ட பழி வாங்குறதுக்காவது நான் உன் லவ்வ சேர்த்து வைக்கிறேன்ட்டு ப்ராமிஸ் பண்ணிட்டு போக அடுத்த நாள் பார்த்தா வட்டிக்காரன் தோண்டி வச்ச குழியில அவனே போதையில போய் விழுந்து அவன் மேல அவனோட பைக் விழுந்து வண்டையை போட்டுறான். இதனால நரகாசுரம் அழிஞ்சிட்டான்ட்டு ஊரே ஒரே கொண்டாட்டத்துல இருக்க நம்ம லவ்க்கு ஹெல்ப் பண்ண யாரும் இல்லன்னு ஹீரோ மட்டும் சோகத்துல இருக்கான். அதனால போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கிற வட்டிக்காரனோட வண்டி கிட்ட குடிச்சிட்டு புலம்பிட்டு அந்த வண்டியை எடுத்துட்டு போய் ஒரு இடத்துல நிப்பாட்டிடுறான். காலையில அந்த பக்கமா அந்த ஊர்க்காரங்களா இது என்னடா வட்டிக்காரனோட வண்டி இங்க நிக்குதுன்னு பாக்க அப்ப கரெக்டா அந்த ஸ்ப்ரிங் எடுத்துக்கிட்டு வண்டி முன்னாடி வரும். அதை பார்த்து மிரண்டு போன ஊர்க்காரங்க வட்டிக்காரன் பேயா மாதிரி இந்த வண்டியில இருக்கான்னு சொல்ல நம்ம ஹீரோவும் இதுதான் சான்ஸ்னு சில கோல்மால் வேலையெல்லாம் செஞ்சு இந்த பொருளையை இன்னும் ஸ்ட்ராங் ஆக்கிடுறான். ஹீரோவோட அத்தைய சாமியாட வச்சு வட்டிக்காரனுக்கு ஒரு கோவிலே எழுப்பிடுறாங்க. இந்த கோவில் வந்த நேரம் அந்த ஊர்ல எல்லாமே நல்லதாவே நடக்க மொத்த ஊர் மக்களும் கரிச்சு கொட்டின வட்டிக்காரனையே கடவுளா கும்பிட ஆரம்பிச்சிடுறாங்க. இதெல்லாம் பிடிக்காத பிரசிடென்டும் எப்படா ஒரு கீழ் ஜாதிக்காரனை கடவுளா கும்பிடுவீங்கன்ட்டு நம்ம ஹீரோ கிட்ட இதெல்லாம் பொய்ன்னு நீ நிரூபிச்சிட்டீங்கன்னா என் பொண்ணை உனக்கே நான் கட்டி தரேன் ஒரு டீல போட அடிச்சதுல ஜாக்பாட்டு இவன் யாரெல்லாம் வச்சு பொருளையே கலப்பினானோ அவங்களெல்லாம் கூப்பிட்டு இதெல்லாம் பொய்ன்னு சொல்லுங்கன்னு சொன்னா இந்த கோவில்னால ஆளுக்கு ஒரு பிசினஸ் பண்ணிக்கிட்டு நல்லா காசு பார்த்துட்டு இருக்காங்க போல. அதனால அவங்களாம் முடியாதுன்னு கையை விரிச்சிட அந்த இடத்தோட சொந்தக்காரன் வெளியூர்ல இருப்பான். அவனை கூப்பிட்டு வந்து எப்படா என் இடத்துல கோவில் கட்டுனீங்கன்னு சண்டை போட வச்சா அங்க வந்த நேரம் அவனுக்கு ஏதோ ஒரு பெரிய நல்லது நடந்திருக்கும். அதனால அவனே அங்க அந்த பைக்கை கும்பிட்டு போயிடுறான். இதனால ஹீரோட பிளான் எல்லாம் ஊத்திக்க பிரசிடென்ட் ஹீரோவை கேவலமா ஒரு லுக்கு விட்டு போயிருப்பான். அந்த கான்ல ஹீரோ குடிச்சிட்டு அந்த கோவிலை கொளுத்தி விட அதனால அந்த ஊர் மக்கள் எல்லாம் கதறி அழுகுறாங்க. அப்பதான் ஊர்க்காரங்க இந்த கோவில் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்காங்கட்டு அந்த தீயை எப்படியாச்சும் அணைச்சது ஆண்டவான்ட்டு இவன் கையெடுத்து கும்பிட பக்கத்துல இருந்த தண்ணி தொட்டி உடஞ்சி தீயெல்லாம் அணைஞ்சிருது. இவனை நம்பினா வேலைக்கு ஆகாதுன்னு பிரசிடென்ட் அந்த வட்டிக்காரனோட வண்டியை எடுத்துக்கிட்டு போய் ரயில்வே ட்ராக்ல நிப்பாட்டி உண்மையிலேயே அந்த வட்டிக்காரன் கடவுளா இருந்தா இந்த வண்டியை அவனே காப்பாத்தட்டும்னு சொல்லி ஊர் மக்கள்கிட்ட சொல்ல அப்ப கரெக்டா ட்ரெயின் வரும்போது ஆல்ரெடி லூசா இருந்த ஸ்ப்ரிங் மொத்தமா கலந்துகிட்டு போக அந்த ஃபோர்ஸ்ல வண்டி செங்குத்தா தூக்கிக்கிட்டு ட்ராக்கை விட்டு வெளியில போய் நிக்கும் பாருங்க. அதை பார்த்த பிரசிடென்ட் அதிர்ச்சியில ஹார்ட் அட்டாக் வந்து செத்தே போயிடுறான். அப்புறம் என்ன, ஹீரோ பிரசிடென்ட் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அந்த ஊருக்கே பிரசிடென்ட் ஆகி சந்தோஷமா இருக்கான். இது மூட நம்பிக்கையா இருந்தாலும் ஊருக்கு நல்லது நடந்து ஊரே செழிப்பா இருக்கு.